ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். இன்னைக்கு மே 20ஆம் தேதி. எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். டவ் ஜோன்ஸ் 0.65% ரெட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. S&P 500 0.67% ரெட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நாஸ்டாக்கும் 0.84% ரெட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஏசியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே இன்னைக்கு ரெட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நம்ம மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்கிரீன்ஷாட் இது. எல்லாமே ரெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. யூஎஸ் மார்க்கெட்டும் ரெட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் எப்படி ஓபன் ஆக போகுது, எப்படி போக போகுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எஸ்டர்டே சில Q4 ரிசல்ட் கொடுத்திருந்தாங்க அண்ட் சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் இப்ப பாத்திரலாம். ஃபர்ஸ்டா கர்நாடகா பேங்க் Q4 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 61.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 252 crore இருந்து 408 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது போன வருஷம் Q4, இது இந்த வருஷம் Q4. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 64% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 615 crore கொடுத்திருக்காங்க. கிராஸ் என்பிஏ குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல கம்மி பண்ணியிருக்காங்க. 3.32%ல இருந்து 2.78%. நெட் என்பிஏ 1.31%ல இருந்து 0.98% கம்மி பண்ணியிருக்காங்க. ஃபைனல் டிவிடெண்ட் 5 per share தரதா சொல்லியிருக்காங்க கர்நாடகா பேங்க். ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்திருக்காங்க கர்நாடகா பேங்க். தனுகா அக்ரிடெக் 70 crore ஷேர் பைபேக் பண்றதா சொல்லியிருக்காங்க. 1400 per ஷேருக்கு டெண்டர் ஆஃபர் ரூட் வழியா பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 lakh ஈக்விட்டி ஷேர்ஸ் பைபேக் பண்ண போறாங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் பாத்தீங்கன்னா May 29, 2026. அது மட்டும் இல்லாம கம்பெனி ஃபைனல் டிவிடெண்டா ₹2 per ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க. மேன்கைண்ட் ஃபார்மா Q4 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 31.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ போன வருஷம் Q4யும் இந்த வருஷம் Q4யும் கம்பேர் பண்றப்ப 554 crore கொடுத்திருக்காங்க. ரெவன்யூ 11.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3079 crore இருந்து 3443 crore. எபிடா 36.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 930 crore கொடுத்திருக்காங்க. எபிடா மார்ஜின் 22.2%ல இருந்து 27% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மேன்கைண்ட் ஃபார்மாவும் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ஐடிசி ஹோட்டல்ஸ் அவங்க ஜாரி ரெசார்ட்டை பை பண்ணியிருக்காங்க 175 crore. ஸோ இது ஒரு லக்ஸரி ஹோட்டல் பிஸ்னஸ். ஸோ இதை பை பண்ணியிருக்காங்க ஐடிசி ஹோட்டல். பிபிசிஎல் Q4 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. குவார்டர் அதாவது Q4யும் Q3யும் கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். நெட் ப்ராஃபிட் 57.7% கம்மி ஆயிருக்கு. 7545 crore Q3ல அவங்க கொடுத்த ரிசல்ட். இப்ப 3191 crore தான் கொடுத்திருக்காங்க, கம்மி ஆயிருக்கு. ரெவன்யூ 0.3% டவுன் ஆயிருக்கு. எபிடாவும் 13.8% கம்மி ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 9.8%ல இருந்து 8.5% கம்மியா இருக்கு. பிபிசிஎல் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கல. JSW எனர்ஜி அவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க டொஷிபா JSW பவர் சிஸ்டம்ல 10.7%ல இருந்து 20.7% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. பை அக்வயரிங் டொஷிபா கார்பரேஷன் த்ரோ செகண்டரி பர்ச்சேஸ் டீல் மூலமா 150 crore அக்வசிஷன் பண்ணிருக்காங்க. டைரக்டா கம்பெனி கிட்டே இருந்து வாங்காம இன்வெஸ்டர் கிட்டே இருந்து வாங்கியிருக்காங்க. ஹட்சன் அக்ரோ Q4 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 18.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 43 crore இருந்து 51 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 14.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2578 crore கொடுத்திருக்காங்க. எபிடா 4.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் கம்மி ஆயிருக்கு. 10%ல இருந்து 9.1%. டிவிடெண்டா 10 per share தரதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் May 26னு சொல்லியிருக்காங்க. சிங்குலாரிட்டி AMC அவங்களோட ஸ்டேக்கை செல் பண்ணிட்டாங்க. 1.27% ஸ்டேக்கை எதுல பாத்தீங்கன்னா ஜாரோ எஜுகேஷன் இன்வெஸ்டர் ரிலேஷன். ஸோ மார்க்கெட் டீல் மூலமா தான் எஸ்டர்டே செல் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் 14 crore. இதுல 2.8 lakh ஷேர்ஸ் அடங்கும். 501 per ஷேர்னு செல் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் ஜாரோ எஜுகேஷன் ப்ரமோட்டரான சஞ்சய் 2.09 lakh ஷேர்ஸ் பை பண்ணியிருக்காங்க. இதோட ஒர்த் பாத்தீங்கன்னா 10.5 crore.
ஸோ இது மூலமா அவங்களோட ப்ரமோட்டரோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஜாரோ எஜுகேஷனான சஞ்சய். ஜி என்டர்டைன்மெண்ட் Q4 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க, லாஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ போன வருஷம் இதே குவார்டர்ல ப்ராஃபிட் சொல்லியிருந்தாங்க 188.4 crore, இப்போ லாஸ் சொல்லியிருக்காங்க 102.4 crore. ரெவன்யூவும் டவுன் ஆயிருக்கு, 7.3% டவுன் ஆயிருக்கு. எபிடாவும் லாஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ போன வருஷம் இதே இதில் 298 crore ப்ராஃபிட்ல இருந்தது, இப்போ 255 crore லாஸ்ல சொல்லியிருக்காங்க. டிவிடெண்ட் 2 per ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க ஜி என்டர்டைன்மெண்ட். பிரின்ஸ் பைப்ஸ் Q4 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க, நெட் ப்ராஃபிட் 24.2 crore இருந்து 56.1 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ 18.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 720 crore இருந்து 850 crore. எபிடாவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 109.7 crore கொடுத்திருக்காங்க. மார்ஜின் 7.6% இருந்து 12.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிரின்ஸ் பைப் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. சன் ஃபார்மா அட்வான்ஸ் ரிசர்ச் கம்பெனியோட பார்ட்னரான ஓக்யூவெக்ஸ் அவங்களுக்கு ஒரு அப்ரூவல் கிடைக்கல யூஎஸ் FDA கிட்டேருந்து. ஒரு ஐ மெடிசின் PDP 716, ஸோ அதுக்கான அப்ரூவல் கிடைக்கல. ஸோ அந்த FDA லெட்டரில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, உங்கள் ஃபேக்ட்ரியில் சம் இஷ்யூஸ் இருக்குது, ஸோ அதை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு அனுப்பிச்சிருக்காங்க. பட் மேனுஃபேக்சரிங்கில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதாவது இந்த ஐ மெடிசின் PDP 716ல எந்த ப்ராப்ளமும் சொல்லலை. பட் ஆனால் கம்பெனியில் ஃபேக்ட்ரியில் சம் இஷ்யூஸ் இருக்குது, அதை ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்ரூவலுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் தட் ஐ மெடிசின் PDP 716. ஸோ இன்னைக்கு வந்து சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்த்துட்டோம், அண்ட் தென் ரிசல்ட்ஸும் பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆக போகுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.